எதுக்கு சொல்லுவாருன்னா, ஒரு ஆர்டிஸ்ட் சிவகுமார் பற்றி எனக்கு அவருடைய ஸ்டடீஸு ஒரு மீட் பண்ணும்போது அவர் வீட்டில் ஸ்கெட்ச் புக் காமிச்சார் சிவகுமார் சார். ஸ்டன் ஆகிட்டேன். நான் பண்ணவே இல்லை காலேஜில் அந்த டைமில். சார் இவ்வளோ ஸ்கெட்ச் பண்ணியிருக்கீங்க சார், நீங்கள் பெயிண்டிங்கெல்லாம் இப்போ நீங்கள் பார்த்து புக் வந்தது அது வேறு, ஸ்கெட்ச் புக்கை பார்க்கணும் நீங்கள். 3-4 புக்கு அவர் டைரி எழுதுறதும் சரி, இதுதான் சரி, சம்திங் எனக்கு ஒரு மென்டார் மாதிரி எனக்கு நான் அதை ரொம்ப ஓப்பனாக சொல்லணும். ஏன்னா பிகாஸ் அவர் ஒரு காலேஜ் படிக்கும்போது அப்படியே தவமாக இருந்திருக்கார் சார். எங்கேயுமே போகல. அவுட்டோர் போய் சைக்கிளில் போய் மகாபுரத்துக்கு போய் ஒருத்தர் போய் பண்ணுறாருன்னா அது பண்ணக்கூடாது. அது உழைப்பு மட்டும் இல்லை, பட் அதில் கிடைக்கும். கடைசியில் பாருங்கள், அங்கே 2 ரூபா தான் அடிக்க கிடைக்கும்னு டப்பான்னு அப்படியே போட்டு திடீர்னு சினிஃபீல்டு சான்ஸ் வந்து வர்றாரு. மாதவன்கிட்ட போய் சொல்கிறாரு, இது மாதிரி சினிமாவுக்கு போகிறேன்னு. சரிடா, ஒரு ஓவியம் செத்துட்டான் அப்படி சொன்னார். நல்ல ஒரு ஓவியம் செத்துட்டான்டாங்க. ஆனால் ஓவியம் அவர் அந்த எந்த ஃபீலிங் இருக்கும், இவ்வளோ நல்லா போடுற கடைசி சினிமாவுக்கு போயிட்டியாடா அப்படின்ற அந்த இது அட்டகாசமான அந்த இது அப்படியே. அது மாதிரி அவர் இப்போ இன்றைக்கி அவர் 70-80 வயசுன்னா, அவர் 80 வயசுனுடைய போட வேண்டிய படங்களை காலேஜில் 7-6 வருஷம் விட்டு மோகன் ஆர்ட்ஸில் சேர்ந்து 7 வருஷத்துலேயே பண்ணிட்டார் அவர்.